ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே, இன்றைக்கி ஆயுத பூஜை. எல்லாருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். பசங்களுக்கு ஹாலிடேஸ்னாலே நம்ம லேட்டாக தான் எழுந்துப்பேன். நான் இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கும் லீவுன்றதுனால டபுள் லேட்டாக எழுந்தேன். சரி, என்ன தான் லேட்டாக இருந்தாலும் நம்ம தானே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். அதனால் வந்து காலையில் சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு கிரேவியும் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு லேட்டாக எழுந்ததுனால பிரேக்ஃபாஸ்ட் வெளியில் ஆர்டர் பண்ணிக்கலான்னு தான் சொன்னாங்க. பட் எனக்கு என்னமோ இப்போலாம் வெளியில் ஆர்டர் பண்ணுறதுல சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. நிறைய லேஅவுட்ஸ் இருக்குது, நிறைய ரிப்யூட்டட் பிராண்ட்ஸ் இருக்குது. பட் இப்போ ஃபுட் குவாலிட்டி எல்லாமே போயிடுச்சு. என்ன தான் இருந்தாலும் பணம் வேஸ்ட் ஆகுதே தவிர்த்து நம்ம எதிர்பார்க்குற டேஸ்ட்டுன்றதே இல்லை. சரி, அதனால் வீட்டில் இருக்கிறதே பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது ஆனியன் இல்லைன்னு. சரி, ஆனியனையும் ஆர்டர் பண்ணிவிட்டு ஆனியன் வர்றதுக்குள்ளேயே நம்ம இதை பிசைஞ்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலான்னு ரெடி பண்ணி வச்சேன். கிளைமேட் இப்போல்லாம் மூடியாக இருக்குது. பட் என்னன்னு தெரியல, பயங்கரமாக வேர்க்குது. வீட்டில் ஜன்னல் இருக்குது, எங்களால் ஓப்பன் பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாக எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. தெரியல, 24 ஹவர்ஸ் ட்ரில் போட்டபடியே தான் இருக்குது. ஃபுல்லாக டஸ்ட்டு. ஸோ அதனால் ஜன்னலும் திறக்க முடியல. சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளேயும் அவ்வளோ ஸ்வெட் ஆகிடுது. ஸோ இப்படி தான், இதுதான் எங்களோட ஆயுத பூஜை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். நான் இதை தாளித்து முடிக்கிறதுக்குள்ளேயுமே வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நான் சப்பாத்தி பண்ணுறேன், நீ இதை தாளித்து விட்டுருன்னு சொன்னாங்க. நானும் அதே மாதிரி இது பண்ணிட்டேன். சைமல்டேனியஸாக என் ஹஸ்பண்டும் வந்து சப்பாத்தி பண்ணி முடிச்சிட்டாரு. பசங்களும் தூங்கி எழுந்து வந்துட்டாங்க. ஸோ இதுதான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.